ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சத்துணவு அமைப்பாளர், உதவியாளர் மற்றும் சமையலர் வேலைக்கான இந்த வருடத்திற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ இதற்கு எவ்வளோ காலி பணியிடங்கள் தமிழகம் முழுவதும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ எந்தெந்த மாவட்டங்களுக்கு என்ன மாதிரியான பணிகள் அறிவிச்சிருக்காங்க, இதற்கான கல்வி தகுதி என்ன, சம்பளம் விவரம் என்ன, 38 மாவட்டங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன்ஸ் எதில் செக் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் இது போன்ற ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சத்துணவு அமைப்பாளர், இது பார்த்திங்கன்னா எல்லாருமே தமிழகத்தில் உள்ள பெண்கள் அனைவருமே எதிர்பார்த்துட்ருக்க ஒரு விஷயம். சத்துணவு அமைப்பாளருக்கான வேலைவாய்ப்பு எப்போ வரும் அப்படின்னு. ஏன்னா இந்த வேலையை பொறுத்தளவில் நம்மளுடைய சொந்த மாவட்டத்திலேயே நம்ம வேலை செய்யலாம். நம்ம படித்த ஸ்கூல்லையோ இல்லை நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்கூல்லையோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணலாம். இது பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க பெண்களுக்கானது, எல்லாருக்கும் தெரியும். ஸோ பெண்கள் மட்டும்தான் இதில் அப்ளை பண்ணலாம். சத்துணவு அமைப்பாளர் அப்படின்னாலே அதற்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ அமைப்பாளர் அப்படின்றது இல்லாட்டி கூட உதவியாளர், சமையலர் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரொமோஷனில் கூட அமைப்பாளருக்கு போய்க்கலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு முழுக்க முழுக்க கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளோ வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்கிறாங்க, ஸோ இதற்கான ஓப்பனிங் டேட், நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்ளிகேஷனுக்கான ஓப்பனிங் டேட் எப்போ வரப்போகுது, அப்புறம் குவாலிஃபிகேஷன்ஸ், சேல்ரி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இந்த வருடம், அதாவது 2025-26க்கான சத்துணவு அமைப்பாளர், உதவியாளர் மற்றும் சமையலருக்கான காலி பணியிடங்கள். இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டிகிரி படிச்சிருக்கணும். அமைப்பாளருக்கு, உதவியாளரோ சமையலராகவோ இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிகிரி தேவையில்லை. ஆனால் அமைப்பாளராக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு டிகிரி தேவை. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் எனி டிகிரி படிச்சிருக்கலாம், எந்த டிகிரினாலும் படிச்சிருக்கலாம். முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 10th, அதாவது 1ஆவதுலேருந்து 10ஆவது வரையோ இல்லை 12ஆவது வரையோ நீங்கள் தமிழ் மீடியம் அரசு பள்ளியில் படிச்சிங்க. அரசு பள்ளி இல்லை அரசு உதவி பெறும் பள்ளியில் நீங்கள் தமிழ் மீடியத்தில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். கண்டிப்பாக முன்னுரிமை உண்டு. விதவைகளுக்கு முன்னுரிமை உண்டு. கணவனால் கைவிடப்பட்டவருக்கு முன்னுரிமை உண்டு. முதல் தலைமுறை பட்டதாரிக்கு முன்னுரிமை உண்டு. கலப்பு திருமணம் செய்தவர்களுக்கு முன்னுரிமை உண்டு. மாற்றுத்திறனாளி, முன்னாள் இராணுவத்தினர், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நமக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அமைப்பாளர் அப்படின்ற பட்சத்தில் மினிமம் அமைப்பாளர், உதவியாளர் யாராக இருந்தாலும் 18 வயசுலேருந்தே தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு இப்போ தான் ஃப்ரெஷராக இருக்கிறீங்க, புதுசாக இப்போ தான் இந்த வருஷம் தான் நான் முடித்தேன், இல்லை போன வருஷம் தான் முடித்தேன் அப்படின்றவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு சம்பளம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மந்த்லி 12,000 கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 12,000 தான் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த அகவேலைப்படியெல்லாம் இப்போ ரீசெண்டாக கூட 3% உயர்த்துறாங்க. அதற்கு மாதிரி பொங்கல் போனஸ், தீபாவளி போனஸ், அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இந்த கவர்மெண்ட் வேலையை பொறுத்தளவில் நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதே மாதிரி நமக்கு சத்துணவு, நீங்கள் ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் அமைப்பாளர், உதவியாளராக நீங்கள் இருக்கிறீங்கனாலே அதில் எவ்வளோ ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நிறைய இந்த சத்துணவு வேலைன்னா யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சத்துணவு வேலைவாய்ப்பு ரொம்பவே பெனிஃபிட்டான ஒரு வேலை. இதில் ப்ரொமோஷன்ஸ் இன்க்ரிமெண்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. இதற்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்டர்வியூ மட்டும்தான் வைப்பாங்க. நமக்கு எந்த விதமான எக்ஸாம் இதற்கு முன்னாடி கூட வச்சுருக்கலாம். இன்னும் வரும் நாட்களில் பார்த்திங்க அப்படின்னா அமைப்பாளர், உதவியாளர், சமையலர் இவங்களுக்கெல்லாம்
உங்களோட ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட்னா 8th ஸ்டாண்டர்டுக்குள்ளே உள்ள ஸ்கூல் புக்கை நீங்கள் படித்தா போதும். இதே உதவியாளர் அந்த மாதிரிலாம் நீங்கள் உதவியாளர் 5th ஸ்டாண்டர்ட் வரை உள்ள ஸ்கூல் புக்கை படித்தாலே போதும். அதில் உள்ள இன்டர்வியூ அதில் உள்ள கேள்விகள் தான் கேட்பாங்க. ஸோ அதை கேட்காட்டிலும் ஜென்ரலான நிறைய விஷயங்கள் தான் வந்து கேட்க போகிறாங்க. ஸோ யாருமே வந்து இந்த வேலையை குறித்து பயப்பட வேண்டாம். அதேமாரி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, இந்த வேலையை பொறுத்தளவில் பணம் கொடுத்தா தான் வந்து இந்த வேலை கிடைக்கும், இவங்க வந்து இத்தனை லட்சம் கொடுத்து வாங்கிட்டாங்க, அத்தனை லட்சம் கொடுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து யாரும் அதை நம்பிட்டு அப்ளை பண்ணாமல் இருந்துடாதீங்க. ஸோ அடுத்த வருஷம் நமக்கு எலெக்ஷன் வருது அப்படின்னு, தேர்தல் வருது அப்படின்றதுனால இந்த வருஷத்துலேருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் எக்ஸாமு அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக நம்ம யார் மார்க் எடுத்திருக்காங்க, யாருக்கு முன்னுரிமை இருக்குது, அதன் அடிப்படையில் தான் வந்து நமக்கு தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. ஸோ அதை பற்றி யாரும் வந்து கவலைப்பட வேண்டாம். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு அமைப்பாளர் வேலை கிடைக்கல அப்படின்னாலும் நீங்கள் உதவியாளர் சமையலர் வேலைக்கு அப்ளை பண்ணலாம். 38 மாவட்டங்களுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளோ வேகன்சிஸ் வந்திருக்கு, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எந்தெந்த மாவட்டங்களில் நமக்கு வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆம்பூர், அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தர்மபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, நாகப்பட்டினம், நாமக்கல், நீலகிரி. ஸோ இந்த மாவட்டங்கள் தானா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இன்னும் நிறைய மாவட்டங்கள் இருக்குது. ஆல்ரெடி நம்ம போட்ட வீடியோவில் ஒரு சில மாவட்டங்களுக்கு மட்டும் ஒரு 5லேருந்து 6 மாவட்டங்களுக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத போட்டிருந்தோம். ஸோ இந்த மாவட்டங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடிய சீக்கிரமே நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து விட போகிறாங்க. ஸோ இந்த மாவட்டத்தில் உங்களுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, இந்த தாலுகாவில் உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி, எப்படி கிராம உதவியாளருக்கு, அங்கன்வாடி பணியாளர்களுக்கு வந்து விடுறாங்களோ அதே மாதிரி இதற்கும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் விடுவாங்க. ராமேஸ்வரம், ராணிப்பேட்டை, சேலம், சிவகங்கை, தென்காசி, தஞ்சாவூர், தேனி, தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருப்பூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர், வேலூர், விழுப்புரம், விருதுநகர், மயிலாடுதுறை இந்த எல்லா மாவட்டங்களையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அஃபீஷியலாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து இன்னும் 1 இல்லை 2 மாதங்களுக்குள்ளே வெளியிடப்படும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதற்கான காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான ஆணை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது சத்துணவில் உள்ள அமைப்பாளர் உதவியாளர் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதற்கான அஃபீஷியல் வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா tngovernment.in. உங்கள் டிஸ்ட்ரிக்டோட நேம் போட்டிங்க அப்படின்னாலே மாவட்டங்களுக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம்.